படாதீங்க. அந்த பையன் எங்க இருந்தாலும் புடிச்சிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த பொறுப்பை நீங்க தாராளமா என்கிட்ட ஒப்படைக்கலாம். கொஞ்ச நேரம் முன்னாடி உன் லட்சணத்தை தான் பார்த்தோமே. நாங்க மட்டும் இல்லனா நீ காலம் பூரா பாறையாவே இருந்திருக்கணும். அத மறந்துடாத. ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்து போச்சு. அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுங்க. அந்த பையனை நான் இங்க கூட்டிட்டு வரேன். நீங்க 2 பேரும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு சரியான ஆள் அவன்தான். அவனா? யார பத்தி சொல்றீங்க? நம்ம படையில புதுசா சேர்ந்திருக்கிற வீரன். அவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன். அவன் பேரு தான் ஸ்னோமேன். இந்த 2 உதவாக்கறீங்களும் கொடுத்த வேலையை ஒழுங்கா முடிக்கலங்கிறதுக்காக இந்த சின்ன வேலையை போய் என் கையில கொடுக்குறீங்களா? இது நியாயமா? என் தகுதிக்கு ஏத்த மாதிரி கொடுங்க. நேத்து நீ ஹெண்டர்லாண்ட்ல காணாம போயிட்டேன்னு சொல்லி டீச்சர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளவு பயந்தாங்க தெரியுமா? ஓஹோ, இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாமலாம் போக கூடாது ஷின்சான். ஷின்சான் சீக்கிரமா போய் குளி. அம்மா சீரியஸா டிவி பார்த்துட்டு குளிக்க சொல்றீங்க? வழக்கமா நீ ஆக்ஷன் காமிங் தானே பாப்ப, இப்ப என்ன கட்சி மாறிட்டியா? சே ஆக்ஷன் காமிங் தான் எப்பவுமே. அது வர வரைக்கும் இது பார்க்க போறேன். உன்னை திருத்தவே முடியாது. ஆக்ஷன் காமிங். இதுவரை மிஸ் ஹீனாவின் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். அனைவரும் ஹெண்டர்லாண்டுக்கு வாருங்கள். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஹெண்டர்லாண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் திறந்து விட்டது. உங்கள் இல்லத்திலிருந்து இது வெகு தூரம். இந்த பொருள் காட்சியை பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் குளிச்சிடலாம். இன்னைக்கு என்ன இவன் ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறான்? நல்லாக்கு. தூக்கம் வர மாதிரி இருக்கு. ஏன் வாழ்க்கை ஒரே மந்தகசமா இருக்கு? தோப்பிமா, நீ எப்படி இங்க வந்த? எப்படி கேட்டுட்ட ஷின்சான்? நான் ஒரு பொம்மை.